அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி காற்றினில் காலம் கருதுரு வகையெல்லாம் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி காற்றியல் பல பல கனித்ததில் பிறவும் ஆற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை பகுதியின் விரிவியல் அணைவியல் அலியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை பூயெல்லாம் வியப்புறுத்திறனெல்லாம் அலியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வெளியினில் ஒளி நீரை வியநிலை அனைத்தும் அலியுற அமைத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை கருநிலை விரிநிலை அருநிலை அழிகுள வகுத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை மூடி நீலை விளங்குற வகுத்தே அலி பெற விளக்கும் அருட்பெருஞ்சோதி வெளியினில் சக்திகள் வியப்புற சத்தர்கள் அழியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி வெளியிடை ஒன்றே விரித்ததில் பற்பல அளிதர வகுத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைநிலை உணர்ந்து கொண்டே, இறைநிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே, இறைநிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே, இருநிலை இருப்பியக்கம் இணைந்து வான் காந்தமாக இறைநிலை உணர்ந்து கொண்டே, மறை பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும், மறை பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான, மறை பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள்ள நேர்மையான இறைநிலை உணர்ந்து கொண்டே, நிறைவுள
நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு. நிறைவுள்ள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு நிலவுலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு. இறைநிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே. இறைநிலை உணர்ந்து கொண்டே முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறைநிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி. இறைநிலை உணர்ந்து கொண்டே இறைநிலை உணர்ந்து கொண்டே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய கவி. உயிரே விதி, அதுவே மதி. உயிரெனும் தத்துவம் ஓரரூப சக்தி. ஒளி ஒளியின் மூலமான இறுக்கமாகும். உயிர் தன்மை அணுக்கூட்டு இயக்கம் ஒக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர் தனையே வேதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யோக உணர்வே ஆறாம் அறிவாகும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஞானக்களஞ்சிய பாடல்ல இன்னைக்கு நாம 1277வது கவி பார்க்க இருக்கோம். உயிரே விதி, அதுவே மதி. அழகாக பாடிய அம்மையார் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். உயிர் என்னும் தத்துவம் ஓர் அரூப சக்தி. ஒளி ஒளியின் மூலமான இறுக்கம் ஆகும். உயிர் தன்மை அணுக்கூட்டு இயக்கம் ஒக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர் தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள்ளும். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே ஆறாம் அறிவு ஆகும். இதுல நாம விதி மதி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கும் இங்க சுவாமிஜி அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய உயிரை பற்றி இங்க நாம கொஞ்சம் பார்க்க இருக்கோம். இப்போ உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே என்ன சொல்லுவோம், என் உயிர், நம்ம உயிரை நம்ம பார்த்தது உண்டா அப்படின்னா அதை பார்த்தது இல்லை. ஆனா பாட்டெல்லாம் இருக்கும், என் உயிர் பிரிவதை பார்த்ததில்லை அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா யாரும் யாரோட உயிரையும் பார்க்க முடியாது. இப்போ இந்த சில நேரங்கள்ல ஒரு கற்பனையான ஒரு சித்திரங்கள்லாம் இருக்கும், அப்படியே வெள்ளையா ஒரு உருவம் அப்படியே நிக்கிற மாதிரிலாம், இதுதான் உயிர் ஆவி அப்படின்னு எல்லாம், அதெல்லாம் கூட இட்ஸ் ஒன்லி கற்பனை தான். அப்போ இங்க என்ன சொல்றாங்க சுவாமிஜி, உயிர் என்னும் தத்துவம் ஒரு அரூப சக்தி, அதுக்கு ரூபம் கிடையாது, அது அரூபம்.
அது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனா அது கண்ணுக்கு தெரியலையேங்கிறத விட அப்படிதான் சொல்றோமே, ஆனா அதுக்கு இருக்கிற மாதிரி சக்தி வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதுதான் ஃபண்டமெண்டல். இன்னைக்கு நம்ம அடிப்படை அதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல பார்க்கறதுக்கு அத்தனைக்குமே நமக்குள்ள எது உயிராக இருக்கிறதோ அது எதுன்னா விண். அந்த விண் என்பதே தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. சோ உயிர் என்னும் தத்துவம் ஒரு அரூப சக்தி. அது அரூபமானது, சக்தி வாய்ந்தது. ஒலி ஒளியின் மூலமான இறுக்கம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இறுக்கம் அப்படிங்கறத நம்ம திணிவு நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல ஆற்றல் எடுத்துக்கலாம். இப்போ அந்த அந்த விண் என்ற உயிர் தனித்து இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இப்ப நம்மளுடைய பிரபஞ்ச காலத்துல பார்த்தோம் அப்படின்னா தனித்து இயங்கும் பொழுது அங்க அழுத்தம் அப்படிங்கறது மட்டும்தான் வருது. ஆனா இறுக்கம் வரும்பொழுது, அதாவது அங்கே ஒரு திணிவு நிலை ஏற்படும் பொழுதுதான் மற்ற 4 பூதங்களும் அங்கே வருகிறது. காற்று, அழுத்த காற்று அல்லது நெருப்புன்னு சொல்லுவோம், நீர், கெட்டிப்பொருள், இது எல்லாமே உருவாகுது. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, உயிர் ஒலி ஒளியின் மூலமான இந்த நாம் இன்னைக்கெல்லாம் கேட்டு அப்படியே இப்ப நம்ம பேசுறது நீங்க கேட்கிறோம், இப்ப அம்மா பாடினாங்க கேட்டோம், நம்ம இது அத்தனையுமே ரசித்து கொண்டிருக்கிறோமே, இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அந்த விண்ணின் அழுத்தம், இறுக்கம் தான் காரணம். ஒலி ஒளியின் மூலம், இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது விண்ணினுடைய ஒரு திணிவு நிலை. இந்த உயிர் என்ன பண்ணுறது, உயிர் தன்மை அணுக்கூட்டி இயக்கம் ஒக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். அந்த உயிரானது அணுக்களின் கூட்டாக, அதாவது எப்படி எல்லாம் இயங்குகிறதோ அந்த விண்ணின் கூட்டாக தான் நம்ம இது அத்தனையும் பாக்குறோம். இந்த கெமிக்கல்ஸ்ல எல்லாம், ரசாயனங்கள் எல்லாம் சொல்லுவோம், அந்த அட்டாமிக் நம்பர்ஸ் அதெல்லாமே ஒவ்வொரு அணுவினுடைய கூட்டு தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு பெயர்களாக அங்க இருக்கும். அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே அதனுடைய கூட்டு இயக்கம் தான் காரணமாக இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நமக்கு அரூபமாக இருந்த அந்த விண் என்ற உயிர் இப்ப இந்த அணு கூட்டமாக மாறும் பொழுது அங்கே ஒரு இயக்கமும் ஆரம்பிக்கிறது. உயிர் தன்மை அணுக்கூட்டி இயக்கம் ஒக்க, அப்ப அந்த இயக்கம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். அதாவது இப்ப எப்படி தண்ணிக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. இப்ப நம்ம தெரிந்த ஒரு உதாரணமாக அதை எடுத்துக்கிறோம். தண்ணிக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. ஆனா எந்த கண்டெய்னர்ல போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ரூபத்தை எடுத்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி இந்த விண்ணும் இந்த உயிரும் என்ன செய்யறது அப்படின்னா ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். ஓரறிவு உள்ள அது ஒரு தாவரத்துல இருந்து எத்தனை விதவிதமான தாவரங்கள், அது ஒவ்வொன்றையும் அது ஒவ்வொரு விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய விலங்கினங்கள், அப்புறம் நம்ம வரைக்கும் எவ்வளவு விதமான ரூபங்கள் இல்லையா? அரூபமாக இருந்த ஒன்று ரூபங்கள்ல ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி மாறி தோன்றுகிறது, மாறி தோன்றும். உயிர் தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம். உயிர் தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள் அப்படி சொல்றாங்க. இப்ப இந்த நமக்கு உயிர் வந்தாச்சு. இப்ப நமக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம யாரும் கேட்டுட்டு வரல. இந்த அப்பா அம்மா கிட்ட தான் வரணும், இந்த டைம்ல தான் வரணும் அப்படியெல்லாம் நம்ம யார்கிட்டயும் அனுமதி எல்லாம் வாங்கல, அப்ளிகேஷன் எல்லாம் போடல. அப்போ உயிர் as it is என்ன நடந்துட்டு இருக்கோ பிரபஞ்சத்துல, இந்த இயற்கையில, அதை நாம விதி என்று சொல்வோம். உயிர் தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அது இயங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னையும் ஒவ்வொரு விதமாக உணர்ந்து கொண்டே இருக்கிறோமே, அதை மதி என்றும் கொள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பஞ்சபூதங்களுக்கு பார்த்தோம். அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய பஞ்ச மாத்திரைகள் அப்படின்னு பார்க்கும்போது அழுத்தம், ஒலி, சுவை, மனம் அப்படி நம்ம அனுபவிக்கிறோமே, அதுக்கு எல்லாமே நாம ஒவ்வொன்றையும் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் விளையாட்டா அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைகள் வயசுக்கு அப்படியே போனோம் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கும் போது அம்மா வராங்க உள்ளேன்னு நமக்கு, அதாவது ஒரு அரைகுறை தூக்கத்துல இருக்கும், எழுந்துக்கிறதுக்கு மனசு வராது.
அம்மா உள்ள வராங்க எழுப்ப போறாங்கன்னு தெரிஞ்ச போர்வை நல்லா பொத்தி தூங்கிடுவோம், நம்ம முழிச்சே பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தூங்குற மாதிரி படுத்துப்போம். இதுவே அப்பா வராங்க உள்ள வராங்க எழுப்ப போறாங்க அப்படின்னு சொன்னா இதோ வந்துட்டேப்பா அப்படின்னு எழுந்துப்போம். சோ அந்த மாதிரி அப்போ உணரும் தன்மை, அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் உணரணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, செயல்பாடுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி அதற்கு தக்கவாறு என்ன மாதிரியான செயல்பாடுகள் வருகிறதோ அதே மதி என்போம். இதை நம்ம விளையாட்டா விதி மதி நம்மளுடைய வாழ்க்கையில லௌகிக வாழ்க்கைக்காக நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ நம்ம வந்து அரிசிய உணவு எடுத்துக்கிறோம், எவ்வளவோ இனிப்புகள் இருக்கு. ஆனா நம்ம கண்ணை மூடின்னு அது நாக்குல வச்சோன்னே இது இந்த பொருள் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இனிப்புலயே எத்தனை வகையாக சொல்ல முடியாது, கசப்புல வித்தியாசமான, இப்படி ஒவ்வொன்றையும் நாம உணரக்கூடிய தகுதியில அதே மதி அப்படின்னு சொல்றோம். நான் சுவாமிஜி அதுக்குமே ஒரு அழகான ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, உயிருக்கு அது ஆசிட்டஸ் நமக்குள்ள வந்தாச்சு, அது விதி. இயற்கையதன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம், எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கிறோம். இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. இயற்கையினை அறிந்த அளவு அறிவின் மேன்மை, இதை அறிந்தால் விதி மதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி என் நிகழ்ச்சி ஒன்று சொல்வீர், எண்ணம் இன்றேல் இயற்கைக்கு சிறப்பு ஏது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விதி அதாவது விதி மதி என்னன்னா, ஏற்கனவே என்ன இருக்கோ அது அப்படியே இயற்கை, அதை மாற்றி அமைப்பது. இங்க 2 உதாரணம் கொடுக்குறாங்க சுவாமிஜி. பஞ்சு இரும்பு அப்படிங்கிறாங்க. இப்ப பஞ்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன, அது அப்படியே பருத்தி காய்க்கிறது, அதுக்கப்புறம் அதுல இருந்து அது இழை எடுத்து அது நூலாக்கி அதற்கு வண்ணங்கள் பூசி அது எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணும்னு அதுக்கு ஒரு செயல்பாடுகள் செய்து அழகான ஒரு ஆடையாக மாற்றி நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மதி. சோ பஞ்சு காய்ப்பது என்பது விதி, அதே நமக்கு ஆடையாக மாற்றுவது மதி. இப்போ இந்த மதி விதி இல்லைன்னா, அந்த பஞ்சு இல்லைன்னா இது நடக்காது இல்லையா? அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, மதியிலே விதி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரிதான் அந்த இரும்பும் என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இரும்பு ஒரு குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே தண்ணியில போட்டோம்னா, இரும்பு குண்டாவே வச்சு அப்படியே தண்ணியில போட்டோம் அப்படின்னா அது தண்ணிக்குள்ள முழுகிடும். நான் அதையே நல்லா காய்ச்சி உருக்கி நம்ம இப்ப கப்பலுக்கு வேணுங்கிற மாதிரி இல்ல ஒரு கிண்ணம் போல ஒரு படகு போல செஞ்சுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், தண்ணியில மிதக்கும். ஆனா அதனுடைய தன்மையவே இங்க நம்ம மாத்தி அமைக்கிறோம். அதுதான் மதி. இயற்கையில கிடைத்தது இரும்பு, அதனுடைய தன்மை மூழ்கும் தன்மை, நீரில் மூழ்கும் தன்மை கொண்டது. ஆனா அதையுமே மிதக்கும் தன்மையாக மாற்றியது நம்மளுடைய மதி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான், இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள குழப்பமே இருக்காது. அதாவது இயற்கையிலே அறிந்த அளவு அறிவின் மேன்மை, இதை அறிந்தால் விதி மதியின் குழப்பம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி இங்க நாம பார்த்தோம் அப்படின்னா, உயிர்தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள்ள அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே 6ஆம் அறிவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உயிர் தத்துவம் இது வரைக்கும் மதி அப்படிங்கிறது ஒரு இடத்துல, இப்ப மதி அப்படிங்கும் போது கொஞ்சம் நமக்கு நிறைய ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? இப்ப புலன் வழியாகவே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கும்போது அது மனம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே இருக்கு. இப்ப அதுக்கு அடுத்தது அறிவு என்ற ஒரு நிலைக்கு போகணும். இப்ப அது எப்ப வரும் அப்படின்னா, இந்த உயிரை பற்றிய தத்துவம் அறிந்து கொண்டு அது நமக்குள்ள அந்த அறிவாக இருக்கக்கூடியது எது அப்படிங்கறதுல எப்ப நம்ம தெரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் இது 6ஆம் அறிவினுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அதற்குமே சுவாமிஜி அழகான ஒரு கவிதையில கொடுத்திருப்பாங்க. உடலில் விண் உயிராக விரைந்து ஆற்றுங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள துன்ப அனுபவங்கள் உற்ற அனுபவங்கள் சிந்தனை தெளிவு உடல் உள்ளம் ஆற்று முறை முடிவு 10 ஒவ்வொன்றாய் புலன்கள் வழிவிரிந்து ஆற்றி உடல் வரையில் நின்று ஆற்ற மனம் என்கிறோம். இந்த 10 படித்தளங்கள்ல இருக்கிற வரைக்கும் அது மனம்தான். ஆனா அதே உயிர் என்ன ஆறுது, அந்த விண் என்ற அந்த உயிர் கொஞ்சம் ஓங்கி அந்த விண் பரம் அறிய எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறையாற்றலை
அறியும் பொழுது, பரம்பொருளை அறியும் பொழுது அதே மனம் அங்கே அறிவு என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய நோக்கம் இங்க என்ன இருக்கணும், என்னவாக இருக்கணும்? 6ஆம் அறிவினுடைய ஒரு இயல்பு என்னன்னா, நம்மளுடைய இறைநிலையை உணர வேண்டும். எல்லாவற்றுக்குமே இந்த உயிர் காரணமாக இருக்கிறது அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு நாம பிறந்துட்டோம் அப்படிங்கிறது விதி. ஆனா நம்மளுடைய மதி என்ன செய்யணும் அப்படின்னா, வாழ்வினுடைய ஒரு நோக்கம் அறிந்து அதை நம்மளுக்கு சாதனையாக கொண்டு வரணும். வாழ்வின் நோக்கம் இறைநிலை உணர்ந்து, இறைநிலையோடு லயத்து, இறைநிலையாகவே வாழும் தன்மையை நாம பெறணும். அதற்கு நமக்கு அகத்தவமும் அகத்தாய்வும் நமக்கு உதவியாக இருக்கும். எந்த அளவுக்கு அகத்தவம் செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அந்த இறையினோடையே அப்படியே லயமாகக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் என்று கூறி, நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். The stages of knowledge. There exists a stage in the life of every man when he is unaware of the fact that he is a human child, and another when, despite knowing he is a human, he remains incapable of behaving like one. Next is where, despite all attempts to live as a human being, he remains a slave to his habits and temperaments. The fourth is where his wisdom and actions work in tandem with one another, and he begins to transform into a noble person. The final stage is when his wisdom and noble qualities bring him forward to serve the people selflessly and remove the effects of the misdeeds of the others in the society. People all over the world exist along the above lines, and the efforts they put in together in one form or another keeps the world and its people going. I'd like to share my view. When we born, we could not realize we are human. This is first stage, that is kid stage. We know we are human, but we don't know how to react like a human. That is next stage of knowledge. In the third stage, we know how to live our life, but we could not avoid bad habits. In the fourth stage, our knowledge and action are the same, and we live as a human. In the fifth stage, we know who am I, and we live our life for others. So Maharishi explained these 5 stages clearly, and we live our life in one of this stage. As a society, we live together with people who live in different stages of life. Thank you, Ma. Be blessed by the divine. Thank you, Ma. Please blessed by the divine. Nice thoughts about the 5 stages of the human. Thank you, Ma. Be blessed by the divine. Steshacharamaya, please read the Kavya. One second. Kavi serial number is 1277. உயிரே விதி அதுவே மதி. உயிர் என்னும் அத்தத்துவம் ஒரு அரூப சக்தி. ஒளியின் மூலமாக இறுக்கமாகும். உயிர்த்தன்மை அணுக்கூட்டு இயக்கம் ஓக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர்த்தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையே மதி என்றும் கொள். உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே 6ஆம் அறிவு ஆகும். This is the Kavi Amma. Kavi number ஐயா? 1277.
Aspirants can share your thoughts. Tangavelaya. Amma, just reading the Kavi, Amma. Sesachlamaya, would you like to go ahead, Ayya? I will just let me understand what I understood. That what is that? Weir and the fate. See, everyone is born in the country. There are a lot of changes in the life is happening, but we should use our knowledge. I mean that the sixth sense to keep our life with effective management, so that the infrastructures which is available in that universe, everyone should use in such a way that we should lead a beautiful life. Every whoever born in the world, they come with all the benefits, but only thing that when we use our brain to have an effective management of the life, that's what we understood, and everyone should be capable of handling that lifestyle, so that we'll have an effective life. Ayya. Thank you, Ayya. What you call about it? Thank you, Ayya. Be blessed by the divine. Have a nice sharing of thoughts. Here, Maharishi Kavi, that is life energy is in without a life energy particle. We have to realize this energy particle in ourselves. That is a essential part. That is a objective of the sixth sense in our life. And he says these extended, that is life energy particle, is made up of atoms, atoms, and by the spinning action and contraction and relaxation, all the it takes place a different transformation from ourselves. So the core point is we have to see that is objective is to what that is we have to analyze this consciousness in our body. That is the sixth sense of our life. Thank you, Ayya. Be blessed by the divine. Thank you, Ayya. Are you ready, Ayya? Thank you, Amma. I'll just share my limited understanding. The life force that is within us is what is acting as different forms through the biomagnetism, and based on the biomagnetism is converted into different accents, and be blessed by the divine. Amma, I think I'll work on this Kavi, Amma. I'm not really able to Okay, yeah. Thank you. put it into Be a blessed by the divine. good explanation today.
Thank you. Okay. Be blessed by the divine. I think. Let us conclude this session with blessings for the world. Let us now invite Arunidhi Tangavel Ayya to sing the blessings for the world. Thank you, Amma. Be blessed by the divine. Blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Amma. Thank you, Ayya. Be blessed by the divine. By the grace of divine power, all of their families may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. One thing I left out. Let us bless all the participants, those who sang God's salutation, Guru salutation, food for thought, and blessings for the world. By the grace of divine power, all of their families may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and Guru. Thank you all for giving this wonderful opportunity. Thank you. Be blessed by the divine. Thank you, அம்மா. வாழ்க வளமுடன். Thank you, Ayya. Be blessed by the divine. Thank you, Santima. வாழ்க வளமுடன். Thank you, Ayya. Be blessed by the divine. நிறைவு செய்து கொள்வோமா?